வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நாங்கள் டீ கடை பஜ்ஜி. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிஞ்சு வாழைக்காய் எடுத்துக்கலாங்க. அது நம்ம ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்கிற தோல் பகுதியெல்லாம் எடுத்துடலாங்க. டீ கடை பஜ்ஜி செய்கிறதுக்கு பஜ்ஜி வாழைக்காய் தாங்க வாங்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தோல் நீக்கிட்டோம். ஒரு சைடு எடுத்துட்டோம், பேக் சைடு எடுத்துட்டோம். சைடில் இருந்தால் பரவாயில்லைங்க. நம்ம டீ கடையில் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடும்போது சைடில் அந்த பச்சை கலரில் வருங்க எப்போவுமே. இப்படி வச்சு நிதானமாக இப்படி ஃபுல்லாக போகணுங்க. பாருங்கள், எல்லாமே நம்ம இந்த மாதிரி சீவல் போட்டு எடுத்துட்டோம். ரொம்ப சன்னமாக நல்லா நீளமாக வந்திருக்குங்க. வாழைக்காய் ரொம்ப பச்சையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நீளமான சீவல் வருங்க. கொஞ்சம் பழுத்து இருந்தால் கூட சீவும் போது பாதியோடு உடஞ்சிருங்க. பாருங்கள், ஓரத்தில் கொஞ்சம் இப்படி க்ரீனாக இருக்குது. கடை வாழைக்காய் இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ மாவு கரைக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது 100 கிராம் அளவு காட்டுற கப்பு. இந்த கப்பில் 1 கப் கடலை மாவு இந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாங்க. வரமிளகா பவுடர் 1/2 டீஸ்பூன், 1 பிஞ்ச் ஆப்ப சோடா உள்ளே போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு. எல்லாம் நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்துருக்கிற ஒரு வாழைக்காங்கிறதுனால நம்ம இப்போ இதில் கொடுத்து இந்த மெஷர்மெண்ட்டே தாராளமாக போதுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்து தண்ணி சேர்த்திக்கலாங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திடக்கூடாது. மாவில் கட்டி எல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா கை விட்டு கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம மாவு நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிட்டோம். பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இருக்குது. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம தோல் சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைக்காய், இதை தண்ணியில் போடக்கூடாதுங்க. தண்ணியில் நனைச்சி எடுத்து பஜ்ஜி மாவில் போடும்போது 4-5 பஜ்ஜிக்கு அப்புறம் மாவு ஆட்டோமேட்டிக்காக தண்ணியாட்டம் ஆயிருங்க. அதனால் நம்ம செப்பரேட்டாக இப்படி ஒரு பிளேட்டில் தாங்க வச்சுருக்கணும். ஒன்று எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சீவி வச்சுருக்கிற இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதில் இப்படி நனைச்சி எடுத்துக்கலாங்க, உடையாமல். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோங்க. அது இப்போ சூடாயிட்டு தான் இருக்குது. இப்போ எடுத்த உடனே நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டுடலாங்க. பாருங்க, ஓரத்தில் பிடிச்சி இந்த மாதிரி நல்லா நனைச்சி எடுத்துட்டோம். பாருங்க, பஜ்ஜி நல்லா புட்டுன்னு புஷ்ஷுன்னு வந்துட்டுருக்கு. பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாங்க. அடுப்பு நம்ம இந்த பஜ்ஜி சுட்டு முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, கரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி புஷ்ஷுன்னு பஜ்ஜி வராது. இந்த வரைக்கும் குக் ஆனது போதுங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம் பஜ்ஜியை. பாருங்க, நம்ம டீ கடை பஜ்ஜி வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.